ஒரு ஊரில் முத்து என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மனதில் எப்போதும் ஒரு எண்ணம் மட்டும். என் மன ஆசையை கேட்க இங்கு யாருமில்லை. நான் செய்வதை யார் பார்க்கப் போகிறார்கள் என்று நினைத்தான். அந்த எண்ணமே அவனை தவறான பாதைக்கு இட்டுச் சென்றது. ஒரு ஏழை விவசாயியிடம் அதிக வட்டி வைத்து கடன் கொடுத்தான். கையெழுத்து என்ற பெயரில் அவன் நிலத்தையே எழுதி வாங்கினான். அந்த விவசாயி வாழ்க்கையையே இழந்து கண்ணீரோடு நின்றான். வேலை தேடி வந்த இளைஞர்களிடம் பணம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கித் தருவேன் என்று பொய் சொன்னான். பலர் நம்பி பணம் கொடுத்தார்கள். வேலையும் கிடைக்கவில்லை, பணமும் திரும்பவில்லை. பல குடும்பங்களில் துன்பமும் அவமானமும் ஏற்பட்டது. வியாபாரத்தில் குறைவான எடை, பொய் கணக்கு, கெட்ட பொருட்களை நல்லது என்று சொல்லி விற்றான். யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தான். ஆனால் பலரின் பசியையும் நம்பிக்கையையும் ஏமாற்றினான். ஒரு நாள் முத்து கடுமையாக நோய்வாய்ப்பட்டான். அவனுக்குள் பயம் பிறந்தது. நான் செய்ததை உண்மையிலேயே யாரும் பார்க்கவில்லையா என்று எண்ணினான். அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கடல் போல அவனுக்கு தோன்றியது. அவன் செய்த ஒவ்வொரு தவறும் அலைகளாக எழுந்து அவனை மூழ்கடித்தது. சில காலத்திலேயே அவன் இறந்தான். ஆனால் துன்பம் அங்கே முடிவடையவில்லை. அடுத்த பிறவியில் அவன் ஏழையாக பிறந்தான். பிறரால் ஏமாற்றப்பட்டான். துன்பங்களை அனுபவித்தான். அப்போது அவன் உணர்ந்தான், நான் செய்த தவறுகளின் பலனை இப்போது அனுபவிக்கிறேன் என்று. அதே ஊரில் இன்னொரு மனிதன் இருந்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டும். யாரும் பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான். அவன் யாரையும் ஏமாற்றவில்லை. யாருக்கும் துன்பம் தரவில்லை. மன ஆசையை கட்டுப்படுத்தி அறத்தோடு வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை அமைதியாகச் சென்றது. அவன் வாழ்க்கை முடிந்தபோது பிறவியின் பெருங்கடல் அவனுக்கு ஒரு சிறிய ஆற்றை போல இருந்தது. அவன் சிரமமின்றி கரை சேர்ந்தான். அப்போது ஒரு குரல் போல ஒலித்தது. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர், இறைவனடி சேர்ந்தவர். திருக்குறள், முதல் அதிகாரம், 10வது குறள். குறள்: பிறவிப் பெருங்கடல் நீந்துவர், நீந்தார், இறைவனடி சேராதார். இந்த உலக வாழ்க்கை என்பது பிறவி பிறவியாக வரும் முடிவற்ற ஒரு பெருங்கடல் போன்றது. இந்த பெருங்கடலை மனிதன் தனி முயற்சியால் மட்டும் கடக்க முடியாது. இறைவனின் திருவடிகளைச் சார்ந்து அறத்தோடு, பண்போடு, அடக்கத்தோடு வாழ்கிறவர்கள் இந்த பிறவி துன்பங்களை தாண்டி விடுதலை, மோட்சம் அல்லது உயர்நிலை அடைவார்கள். ஆனால் இறைவனை நினைக்காதவர்கள், ஆணவம், அகந்தை, தீய வழிகளில் வாழ்பவர்கள் இந்த பிறவி பெருங்கடலில் தத்தளித்து மீண்டும் மீண்டும் பிறந்து துன்புறுவார்கள்.